மாமி எல்லாருக்குமே வந்து பிரியாணினாலே ரொம்ப பிடிக்குங்க. என் ஃப்ரெண்டு எனக்குன்னு சொல்லிட்டு பிரியாணி எடுத்துகிட்டு வந்து கொடுப்பான். யார் தெரியுமா? இருக்காங்க. ஐ ப்ரோ இவன் தான் மம்மி. காலையில் வந்தோடனே கீழே ஸ்ட்ரைட்டாக எனக்கு ஃபோன் பண்ணி மச்சான் இந்த மாதிரி பிரியாணி எடுத்துகிட்டு வந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி அது எப்படிமா சொல்லுவான்? மச்சான் பிரியாணி எடுத்துருக்கு டீ அது நார்மலாக சொல்லுடா, ஏன்டா அந்த மாதிரி சொல்கிறா அப்படின்ட்டு. ஏன்னா பிரியாணியில் மொத்தம் இல்லை சொல்லி கேளுங்க. என் பக்கத்தில் ஒருத்தர் பிரியாணினா கேட்டால் அவனும் எழுச்சி நின்றுவான். இறங்கடா இறங்கடா அப்படின்வான். நான் அதுக்கு தான் நான் தனியாக கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்ததுனால நான் இவனை மொத்தம் கூப்பிட்டுருக்கேன். அதான் எனக்கு மொத்தம் அப்படியே நைஸாக சொல்லுவார், மச்சான் பிரியாணி வேறு எடுத்துன்னு வந்திருக்கேன் வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு இதுக்குன்னு சொல்லிட்டு அப்படியே தனியாக உட்காந்து சாப்பிட்டு நல்லா வயிறு ஃபுல்லாக இருக்கு. வேற மாதிரி இருக்கு. நான் ஃபஸ்ட்டு காலேஜில் ஜாயின் பண்ண சொல்ல அப்போ தான் இவன் தெரியுமே. இவன் கூட சேர்ந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பேசி அப்படியே க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கும். இவனோட பிரியாணிலாம் பக்காவாக இருக்கு. பாய் வீட்டில் செஞ்ச மாதிரி இருக்கும் பிரியாணி. அப்படியே விதவிதமாக இருக்கும். நான் சாப்பிடாத பிரியாணிலாம் இவன் வச்சுன்னு வருவான். மச்சான்